ஹாய் கைஸ், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனா ஒன்று சமைக்கணும்னா ஒரு சிலர் இது சாப்பிட மாட்டேன், ஒரு சிலர் அது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. இந்த வாண்டு பசங்க இருக்காங்க பாருங்க, அட்ஜஸ்டே பண்ண மாட்டாங்க. அதுதான் வேணும்னா அதுதான் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த முட்டையும் அப்படிதாங்க, ஆம்லேட் போட்டுட்டா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிச்சிடும். ஆனால் அது சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி வேணாம், எங்களுக்கு வந்து பாயில் பண்ணி வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பசங்க அந்த மாதிரி கேட்டுட்டு அப்புறம் நம்ம எப்படின்னா அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மனசு வராது. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் தோணும். உண்மையாகவே சொல்ல போனால் நமக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் தான். ஏன்னா ஆம்லேட்டை விட வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள்லாம் எனக்கு நடந்துருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை வந்து இந்த மாதிரி போடுற வரைக்கும் எதுவுமே ஆகாதுங்க, அமைதியாக தான் இருக்கும். அதுவே வந்து திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து மூடாமல் ஃப்ரை பண்ணீங்கன்னா அப்படியே வெடிக்குங்க. அது யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையவே நடந்திருக்குங்க. முட்டையெல்லாம் பறந்து போய் விடும். அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டேன். அதனால வந்து ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி திருப்பி விட்டு டக்குன்னு மூடி வச்சிருது. முட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃப்ரண்ட்ல மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு பேக் சைடு வந்து அப்படியே விட்டுருவாங்க. அது வெள்ளையா நல்லாவே இருக்காதுங்க, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே ஃப்ரை பண்ணாதாங்க பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிடவும் வந்து டேஸ்டா இருக்கும். என்னங்க பயம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நின்று ஷோ காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் வந்து ஸ்டவோட ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்ல வச்சுட்டு தாங்க உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்டவ் விட்டு எவ்வளோ தூரம் நின்று வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பசங்களும் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே தனி லஞ்ச் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே லஞ்ச் வந்து ரெண்டு பேரும் எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து ரசம் சாதம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் வந்து புளி சாதம் வேணும்னு சொன்னாங்க. ரெண்டு பேருக்குமே வேற லஞ்ச் தாங்க கட்டியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் ரெடி பண்ணி அனுப்புறது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம செய்கிற வேலை 2 மணி நேரத்தில் செஞ்ச மாதிரி இருக்கு. இதோட வேலை எல்லாம் முடிஞ்சுதுங்க. போயிட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நிம்மதியாக படுத்து தூங்க வேண்டியதா அப்படின்னு சொல்வேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. வீட்டுக்கு வந்து இன்னுமே நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.